ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது இல்லையா. ஸோ வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து தமிழகத்தில் நிரப்பி வரும் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் இந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றத அனைத்து விதமான விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன கல்வி தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் வந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து வெளியிட்டாங்க இல்லையா. அதை தொடர்ந்து 7 வெளியாகும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இதே மாதிரி அது முடிக்க கூட வந்து இல்லை. அடுத்தது ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான ரிக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருந்தா முன்னுரிமை கிடைக்கும். இதில் 10th எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருந்தா பர்சன்டேஜ் வந்து வச்சுருந்தா வேலை வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழக தபால் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சேர்ப்புக்காக தான் இப்போ ஓரளவுக்கு 40,000 வேகன்சி வந்து இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. இதில் தமிழகத்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தபால் அலுவலக ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைன் விண்ணப்பமும் அறிவிப்பு தேதி பிடிஎஃப் கடைசி தேதி அனைத்துமே கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தகவல் தொடர்பாக அமைச்சகம் பல்வேறு துறைகளில் 40,000க்கும் மேற்பட்ட ப்ளஸ் காலிப்பிரிவினர்கள் வந்து புதிய அஞ்சல் அலுவலக ஆள் சேர்ப்பு 2025 வெளிப்படுத்த போகிறது. சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று எழுத்துத் தேர்வில் பங்கேற்காமல் அரசு வேலை தேடும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் வந்து இருக்கு இல்லையா. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்குமே எக்ஸாம் வந்து கிடையாது, நேர்காணல் மட்டுமே தான் வந்து நடந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா. இதனால் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று எழுத்துத் தேர்வில் பங்கேற்காமல் அரசு வேலை தேடும் விண்ணப்பதாரர்களுக்கு தபால் அலுவலக பாரதிக்கு விண்ணப்பிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. தகுதியானவர்கள் www.indianpost.in என்ற இணையதளத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் தபால் உதவியாளர் போஸ்ட்மேன் கார்மின் டாக் சேவ் மல்டி டாஸ்க் என்ற போஸ்டிங்க்கு தான் இப்போ ஓவராலாகி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 15,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஏற்கனவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வைத்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அனைத்து ப்ராசஸ்களும் வந்து நடக்கும். அதனால் இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த 10th வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 400-450க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வைத்திருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் 10th பொறுத்தளவுக்கு ஒரு 80% வந்து நீங்கள் வந்து வைத்திருந்தாலே போதும். கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜி டைப்பிங்கு இதெல்லாம் நீங்கள் வந்து முடித்து வைத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு சான்றிதழெல்லாம் வந்து சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. அடுத்ததாக 2025 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபால் அலுவலக வேலைக்கான காத்திருக்கும் அனைவருக்குமே விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நற்செய்தியாக தான் வந்து இப்போ வந்து வெளியே இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை காலிப்பணிகள் எண்ணிக்கை எதிர்பார்க்கப்படும் 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்பதை கேட்கப்பட்டும் ஆர்வமுள்ள மகிழ்ச்சி அடையவர்களுக்கு அனைவருக்குமே வந்து 10ஆம் வகுப்பில் 80% அல்லது அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அஞ்சல் சேவை
தேர்வாகும் வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால் அதிக ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவே விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலமாகவோ அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருக்கையில் உள்ள விண்ணப்பிக்கும் ஆன்லைன் இணைப்புகளை நேரடியாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பம் பெற்று நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜிடிஎஸ் கிராமின் தக்ஸியோ என்ற வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 விதமான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், கிளர்க், இது மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங்கில் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த கட்டுரையின் போது வந்து பார்த்தீங்கன்னா தபால் அலுவலக ஆட்சேர்ப்பு 2025 தபால் துறை அமைச்சகம் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் 40,000க்கும் மேற்பட்ட ப்ளஸ் காலி பணிகளை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்து விளையாட்டுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ இருந்தாலும் பதவியின் பேர் என்னென்ன போஸ்டிங்கெலாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சல் மற்றும் வரிசையாக உதவியாளர், தபால்காரர், எம்டிஎஸ், கார்மின் டாங் சேவ் முதலியான ஒரு 5 விதமான போஸ்டிங்கை தான் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக ஜனவரி லாஸ்ட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாகவே வந்து பிப்ரவரிக்குள்ளே முடித்து விட்டு அடுத்து மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1, 2, 3, 7, 5 இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 7 வரைக்குமே வெளியிட போகிறதாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 80% மேலே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கீழே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணி இதுக்கு இந்த சான்றிதழ் மூலமாக ஒரு 10 மார்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி வைஸாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த இந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வேலைக்கு கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் வந்து 10வது படித்திருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு அப்படின்னா 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே மெகா ஆர்வராக இருக்க வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஃபிக்ஸ்டு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 69,000 20,000 கிட்டத்தட்ட சேலரி வந்து கிடைக்கும். மாதத்துக்கு 70,000 கிட்டத்தட்ட சேலரி வந்து கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய சேலரியாக தான் வந்து இருக்க போகுது. அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜி இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து போக போகிறீங்க. அதனால் இதில் வந்து எப்படி வந்து தேர்வு செய்வாங்க, இந்த வேலைக்கு எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான், மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தேர்வு செய்வாங்க. அதனால் விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிகளுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு யூஆருக்கு 100 ரூபாய் மற்றும் ஒதுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்து மூலமாகவே நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இது பொது பிரிவினருக்கு 100 ரூபாய், ஓபிசிக்கு 100 ரூபாய், இடபிள்யூஎஸ்க்கு 100 ரூபாய், மீதி எஸ்சி எஸ்டி பிஹெச் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. அதனால் இது எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து விண்ணப்ப பணியை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி பிப்ரவரிக்குள்ளே முடித்து சொல்ல போகிறாங்க. அதனால் ஆன்லைன் பணம் செலுத்துவதற்கான கடைசி டேட்டும் பிப்ரவரிக்குள்ளே வந்து முடித்துருவாங்க. அதனால் திருத்தம் எதாவது மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதுவும் அந்த பிப்ரவரிக்குள்ளே அனைத்தையுமே வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. இதனால் இதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் போஸ்ட்மேனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டாக்கியாக இருக்கும் 15,000 வேகன்சி வந்து இருக்குது. கார்மின் தாக் சேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 வேகன்சி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எம்டிஎஸ் 5,000 வேகன்சி, தபால் உதவியாளருக்கு 4,000 வேகன்சி வந்து இருக்குது. எழுத்தாளருக்கு 800 வேகன்சி, பாதுகாவலருக்கு 3,000 வேகன்சி வந்து இருக்குது. அதனால் சவாய் காரம்சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் இதுக்கு தகுந்த புதுப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. சரி, ஓகே. நீங்கள் விருப்பமுடையவராக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரசு சார்ந்த
விலைகளாம் ஸோ நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.